அனிகா மீடியா நண்பர்களுக்கு இனிய மாலை வணக்கம். ஜோதிட உறவுகளுக்கும் மாலை வணக்கம். நம்ம இப்போ 2025ஆம் ஆண்டு முடிக்க போகிறோம். 2026ஆம் ஆண்டில் காலடி எடுத்து வைக்க போகிறோம். ஸோ வரக்கூடிய ஆண்டுகள்லையும் வரக்கூடிய காலங்கள்லையும் நம்மளோட வாழ்க்கை இன்னும் வளமாக இருக்கணும், செல்வம் செழிக்க வேணும், இன்னும் நம்ம லைஃப்பில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை கொண்டு போகணும் அப்படின்னா என்ன விஷயங்கள் நம்ம பண்ணணும், தொடர்ந்து பண்ணணும், சில விஷயங்கள் நம்ம மாற்றிக்க வேண்டியது இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை நான் என் வாழ்க்கையில் மாற்றிக்கிட்ட விஷயங்களை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலான் இருக்கேன். ஸோ இந்த விஷயம்லாம் வந்து சின்ன விஷயமா தான் இருக்கும். ஸோ இந்த சின்ன விஷயத்தை நம்ம மாற்றிக்கிறது மூலிமா லைஃப்பில் பெரிய ஒரு சக்ஸஸை நம்ம கொண்டு வரலாம். பெருசாக சக்ஸஸ் ஆனவங்களோட லைஃப்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சின்ன சின்ன ஒரு ஒரு டிசிப்ளினான விஷயங்களை அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த காரணத்தினால தான் அவங்க வந்து பெரிய சக்ஸஸ் அடைஞ்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ ஒரு ஒரு ஃபாஸ்ட்டாக நம்ம வண்டி போகணும் அப்படின்னா சின்ன ஒரு பஞ்சர் ஆகி ஒரு சின்ன பின்னு குத்தி பஞ்சர் ஆனதுனால தான் அன்னையோட நேரம் வீணாக போயிருக்கும், அன்னையோட விஷயம் வந்து சக்ஸஸ் இல்லாமல் போயிருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்கள் சரியாக பண்ணாமல் இருக்கிறனால தான் நம்ம வாழ்க்கையில் பெரிய கஷ்டங்களை அனுபவிக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம என்ன தப்பு பண்ணுறோம், அதை என்ன மாற்றிக்கணும் அப்படின்றதான் பார்க்குறோம். ஓகே நண்பர்களே, நம்ம இப்போ என்ன விஷயன்றதுக்குள்ளே வந்துடலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம காலைல எந்திரிக்கிறோம். காலைல எந்திரிச்சதுலேருந்து நம்ம நைட்டு தூங்க போகிற வரைக்கும் நம்மளை சுற்றி நம்ம இருக்கக்கூடிய இடங்கள்ல எந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணுறோம், அதை என்ன பண்ணக்கூடாது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ காலைல எந்திரிக்கிறோம். எந்திரிச்சோடனே பெட்டில் நம்ம யாரை பார்க்குறது, இப்போலாம் என்ன பண்ணுறோம், நாகரிகமாக ஃபோனை எடுத்து அதுதான் பார்க்குறோம். ஸோ செல்ஃபோன்றது ராகுன்ற மாயை. காலையிலேயே அந்த ராகுன்ற மாயையை பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் தான் சந்திக்க மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ நம்மளோட எனர்ஜி அதிகமாக நம்ம ஃபேஸ்க்கு வேணும், நம்மளுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி வரணும்னா காலையில் எந்திரிச்சோன்னே இப்படி கைகளை எடுத்துகிட்டு இப்படி 2 தேய்ச்சி நம்ம கையை பார்க்குறது மூலிமா நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் நம்மளே. சரிங்களா? ஸோ இது நம்பர் பாயிண்ட் 1. ஸோ காலையில் எந்திரிச்சோன்னே கையை இப்படி உரசி 2 கைகளை நம்ம பார்க்கறது மூலிமா மகாலட்சுமி நம்மளோட கையில் தங்கியிருப்பா. ஸோ பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளுக்கு காலையில் எந்திரிச்சோன்னே கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது என்ன அப்படின்னா, நம்ம எந்திரிச்சு வந்துடுறோம். இன்னமும் சின்ன பிள்ளைங்க நம்ம சில விஷயங்கள் பழகிருப்போம். எந்திரிச்சோன்னே நம்ம பெட்டை வந்து சரிப்படுத்தி ஒழுங்குபடுத்துறதோ இல்லை படுத்த பாயை சுருட்டி வைக்கணும்னு நம்ம சின்ன பிள்ளைங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த விஷயங்களை இன்னும் நிறைய பேர் பண்ணாமல் இருக்கும். அதை அப்படியே வச்சுட்டு அடுத்தடுத்த வேலைகளை பண்ண போயிடுவோம். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக எல்லாருமே தூங்கி எந்திரிச்சோன்னே நம்ம யூஸ் பண்ண பெட்ஷீட்டு, பெட்டு, தலைவாணி, பாய் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி சரி பண்ணிட்டு அடுத்த விஷயங்களுக்கு போங்க. என்னடா இந்த விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கனே அப்படின்னு நினைக்க வேணாம். உண்மையிலுமே இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களும் கூட எல்லா கிரகங்களும் ஆக்டிவேட் ஆகுங்க. சரிங்களா? ஸோ சுக்கிரன்றது பெட்டு. ஸோ அந்த பெட்டை நம்ம சரியாக ஒழுங்குபடுத்தி அதை வந்து அலங்கரிக்காமல் வச்சுருந்தோம், கண்ணாமுன்னான்னு போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல சுக்கிரனும் டீஆக்டிவேட் ஆகும். அதனால நம்மளுக்கு செல்வ செழிப்போட விஷயங்கள், தேவையில்லாத விரைய செலவுகள் வரும் நண்பர்களே. ஓகேங்களா? ஸோ இது 2வது பாயிண்ட். 3வது நம்ம அந்த வேலையை முடிச்சுட்டு 3வது குளிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயங்க. நான் ஒரு காலகட்டத்தில் இந்த விஷயம் யாரோ ஒரு மூலியமா, என்னோட குருநாதர் மூலியமா, எனக்கு குருவா நான் கருதுனவங்க மூலியமா இந்த விஷயம் எனக்கு காதுக்கு பட்டுச்சு. அன்னையிலேருந்து நான் இந்த விஷயத்தை பயன்படுத்தினதுக்கு அப்புறம் எனக்குள்ள ஒரு லைஃப் சேஞ்சஸ் நான் பார்த்தேன். சரிங்களா? ஸோ நம்ம எல்லாருமே ஒருத்தவங்களை திட்டுறது கூட மூதேவி அப்படின்னு சொல்லி திட்டிருப்போம். ஸோ ஸ்ரீதேவி மூதேவி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்காங்க. அவங்க அக்கா தங்கச்சிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க 2 பேரும் பேசிப்பாங்களாம். என்ன பேசிப்பாங்களாம், ஒருத்தவங்க குளிக்கிறாங்க, குளிச்சு முடிச்சோன்னே நம்ம ஃபஸ்ட்டு நம்ம உடல்ல ஃபஸ்ட்டு நான் தான் போய் உட்காருவேன், ஸ்ரீதேவி மூதேவி சண்டை போட்டுக்கிட்டாங்களாம். அப்போ அவங்களுக்குள்ள ஒரு முடிவுக்கு வந்து நான் தான் ஃபஸ்ட்டு போய் உட்காருவேன் அப்படின்னு மூதேவி சொல்லி ஜெயிச்சுட்டாலாம். அப்போ நம்ம குளிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், குளிச்சு முடிச்சுட்டு எல்லாரும் டவல் எடுத்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே மூஞ்சியை துடைக்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம மூஞ்சியில் மூதேவி வந்து உட்காந்துருவா. ஸோ அவங்களோட கட்டுப்பாடு என்ன, ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க எங்கே துடைக்கிறாங்களோ அங்கே போய் நான் உட்காந்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு துண்டை எடுத்து மூஞ்சி துடைச்சோம் அப்படின்னா மூதேவி வந்து நம்ம மூஞ்சியில் உட்காந்துருவா. அப்போ அது எல்லா விஷயங்களும் சுபிக்ஷமாக இருக்குமா, இருக்காது. ஸோ அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு உடலில் துடைக்கக்கூடிய பாகங்கள் என்னென்னா, துண்டை எடுத்து முதுகு பக்கம் துடைக்கணும். சரிங்களா? முதுகு பக்கம் துடைச்சிட்டு அதுக்கப்புறம் துண்டை உதறிட்டு முகத்தை துடைச்சோம் அப்படின்னா மூதேவி பின்னாடி போய் உட்காந்துருப்பா, ஸ்ரீதேவி நம்ம முகத்தில் உட்காந்துருப்பா. சரிங்களா? ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் நண்பர்களே. இந்த விஷயத்தை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான கொண்டு வந்தவங்க, நிறைய லைஃப்பில் சக்ஸஸை கொண்டு வந்தவங்க இந்த விஷயத்தை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இது 3வது விஷயம். 4வது விஷயம் என்ன அப்படின்னா, அப்படியே நேராக வரீங்க, குளிச்சு முடிச்சு ட்ரெஸ்லாம் பண்ணுறோம். ஸோ நம்ம துண்டு எடுத்து தோட்டிட்டு அந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவோம். ஈரத்துண்டு இருக்குது. ஸோ அந்த ஈரத்துண்டை திரும்ப நம்ம அதே போட்டிருக்க இடத்துல போட்டுட்டு போகிறது, பெட்டில் போடுறது, இல்லை அந்த ஈரத்துண்டை துவைக்காமல் அப்படியே வைக்கிறது. ஸோ இந்த மாதிரிலாம் அப்படியே இருக்கிறது மூலிமா, அழுக்கு துணிகள் சேர்றது மூலிமா அந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் வருது. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக ஈர துணிகளோ, துவட்டின துண்டு,
அழுக்கு துணிகள் எல்லாத்தையும் அதே இடத்துல போடாதீங்க. கண்டிப்பாக அதுக்கு நம்ம வீட்டில் ஒரு இடத்த நிர்ணயித்து நம்மளோட பயன்படுத்தின துணிகளை போடுறதுக்குன்னு ஒரு ட்ரம் வாங்கி வச்சு அதில் போட்டு அதை தனியாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும் நண்பர்களே. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து என்ன அப்படின்னா, இப்போ ஜென்ரேஷனில் அடுத்தடுத்த ஜென்ரேஷனில் வந்து நம்ம இப்போ பெண்கள் வந்து முன்னாடிலாம் வந்து தலை தலை விரித்து ஆடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தலைவிரி கோணமாக இருக்குது அப்படின்னு இருப்பாங்க போன காலத்தில். ஆனால் இப்போ வந்து அதுவே ஒரு ட்ரெண்டாக போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த பெண்கள் தலையை விரித்து போடுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதாவது தலை இதில் வந்து முடின்றது ராகு. ஸோ அதை இழுத்து கட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இழுத்து கட்டி அதுக்காக தான் அதை கண்ட்ரோல் பண்ணுன்றதுக்காக ராகுவை இழுத்து கட்டி கொண்டையாக போட்டு அதில் பூ வச்சாங்க. ஸோ ராகுவோட சுக்கரன் சேரி ராகுவோட வைப்ரேஷன் மறைஞ்சு சுக்கரன் ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்றத. ஆனால் இன்னைக்கு யாருமே அதை பயன்படுத்துறதில்லை. ஸோ அதனால கண்டிப்பாக தலைவிதி கோணமாக யாருமே இருக்காதீங்க. அது குடும்பத்துக்கு ஆகாது. ஓகேங்களா? அடுத்தது முக்கியமான விஷயம், கடன் கொடுக்குறோம் கடன் வாங்குறோம் அப்படின்னா யாருமே சனிக்கிழமை கடன் வாங்காதீங்க. சரிங்களா? சனி பெருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் சனிக்கிழமை போய் ஒருத்தன் கடன் வாங்கினா அப்படின்னா அவன் வாழ்நாள் முழுவதும் கடன்காரனாக தான் இருப்பான். ஸோ தயவு செய்து எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சனிக்கிழமை கடன் வாங்காதீங்க. ஓகேங்களா? ஸோ முக்கியமான விஷயமா இருந்தாலும் கடன் வாங்குறத அவாய்ட் பண்ணுங்க. முக்கியமாக சனிக்கிழமை கடன் வாங்குறத அவாய்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்தது அப்படியே நம்ம கிச்சனுக்குள்ளே வரும். ஸோ நம்ம வீட்டில் அம்மாக்கள் இருப்பாங்க, நம்ம மனைவிகள் இருப்பாங்க. ஒரு சின்ன விஷயம் அசால்ட்டாக இருக்கும். நம்ம நைட் எல்லாமே சாப்பிட்டுட்டு அந்த பாத்திரங்கள் எல்லாத்தையும் அப்படியே வந்து சிங்க்லேயே போட்டு வச்சுருப்போம். ஓகேங்களா? ஸோ நம்மளோட வீட்டில் நவகிரகங்களும் இருக்கும். அதில் சுக்கிர பகவான் மகாலட்சுமி எங்கே வாசம் செய்வாள் அப்படின்னா நம்மளோட கிச்சன் பகுதியில் தான். ஒருத்தவங்க வீட்டில் கிச்சனும் டாய்லெட்டும் எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கோ அந்த அளவுக்கு அவங்க வீட்டில் நல்ல ஒரு குட் வைப்ரேஷன் இருக்கும். ஒரு செல்வ செழிப்பு நல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ ஒருத்தவங்க வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா கிச்சன் சூப்பராக வச்சுருப்பாங்க. சின்ன வீடாக இருக்கும், கிச்சன் சூப்பராக இருப்பாங்க. அவங்க வீட்டில் வந்து கொஞ்சம் தான் சம்பாதிப்பாங்க, தேவையில்லாத விரை செலவுகள் வராது. சில வீட்டில் பார்த்தீங்கன்னா வீடு நல்லா பெருசாக இருக்கும், நிறையா சம்பாதிப்பாங்க. ஆனால் சம்பாதிக்கிற எதுவுமே சேமிக்க முடியாமல் போகும். நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தவே முடியாது, தேவையில்லாத விரை செலவுகளாக வரும். அவங்க வீட்டில் கண்டிப்பாக போய் பாருங்கள், அவங்க வீட்டில் உள்ள கிச்சன் சுத்தபத்தமாக இருக்காது. சரியான முறையில் கிச்சனை மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக கிச்சனை எல்லோரும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்க. முக்கியமாக இந்த கிச்சன்ற விஷயத்தை நான் எதை சொல்ல வரேன் அப்படின்னா, சிங்கில் நைட்டில் பாத்திரத்தை அப்படியே சாப்பிட்ட பாத்திரங்களை அப்படியே போட்டு வைக்காதீங்க நண்பர்களே. ஓகேங்களா? ஸோ நம்மளாம் தூங்க போனதுக்கப்புறம் அந்த கிச்சனில் தான் மகாலட்சுமி வாசம் செய்வாள். ஸோ நைட்டு சாப்பிட்டுட்டு டயரில் போய் பாத்திரத்தெல்லாம் அப்படியே போட்டுட்டு எச்சி பாத்திரத்தை போட்டுட்டு காலையில் கழுவிக்கலான்ட்டு வச்சுக்கோங்களேன், நம்ம வீட்டில் மகாலட்சுமி இருக்க மாட்டா. காலையிலே கிளம்பி 4 மணிக்கே தேவர்கள் கூட போயிடுவா. ஓகேங்களா? ஸோ நம்ம வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்யணும் அப்படின்னா கிச்சனில் நைட்டில் சிங்கில் பாத்திரத்தை போடாதீங்க. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சோன்னா நைட்டே பாத்திரத்தை கழுவிட்டு கிச்சனை நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மற்ற வேலைகளை பார்க்க போகலாம். சரிங்களா? ஓகே நண்பர்களே, இந்த பாத்திர கழுவுற விஷயம் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல ஒரு வைப்ரேஷனை கொடுக்கும். ஓகேங்களா? பொதுவாக வந்து புதன்கிழமையும் சனிக்கிழமையும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம இப்போ எல்லாரும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை தான் எனக்கு நேரம் கிடைக்குது, ஞாயிற்றுக்கிழமை எனக்கு லீவு, அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எண்ணெய் தேய்ச்சி யாரும் குளிக்கிறது இல்லை. ஆனால் வந்து ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்காதீங்க. ஞாயிற்றுக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது மூலியமாக நம்மளோட ஆன்ம பலம் குறையும், கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும். ஸோ அதனால் சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிங்க, புதன்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. இது ரொம்ப ஆயுள் பலத்தை அதிகரிக்கும், உடலில் உள்ள நல்ல ஒரு வைப்ரேஷனை உருவாக்கும், உடலும் பலமாக இருக்கும். சரிங்களா? ஓகே நண்பர்களே, ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்களை நம்ம பயன்படுத்துறது மூலியமாகவும் இதை சரியான முறையில் நம்ம ஃபாலோ பண்ணுறது மூலியமாகவும் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு பெரிய மாற்றங்களையும் நல்ல சக்ஸஸையும் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி மணிகா மீடியாவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே.